உலகெங்கிலுமான ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். சார் வணக்கம். வணக்கம். ரிஷபராசி, கிருத்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீஷ நட்சத்திரம். மூணுமே ரொம்ப டெவலப்மெண்ட், ரொம்ப நல்லா இருக்கு. கிரகச்சாரங்களை பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து 11ஆம் இடத்துல சனி உட்காந்துட்டாரு. 2ஆம் இடத்துல போறார் குரு. இந்த குரு பயிற்சி பெரிய பலன் காத்திருக்கு. யோகம். முதல்ல வீடு வாங்கிடுவாங்க, இடத்த வழி பண்ணுவாங்க, வேலையில ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். கோல்டு, சில்வர், மெட்டல் இந்த பண்ற பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சாலும் அதுல தாக்கு பிடிச்சி வழி பண்ணுவாங்க. எங்கோ இன்வெஸ்ட் பண்ண இடம், அந்த இடம் விற்று வழிகள் வந்துடும். செயல்பாடு நல்லா இருக்கும். இடம், புது இடம் வாங்குவாங்க. கிரகப்பிரவேசம் இருக்கும். வீட்டில் குதூகலங்கள் இருக்கும். அதே நேரத்தில் அவங்களுக்கு வீட்டில் சுப காரியங்கள் நல்ல வழியாக நடக்கக்கூடாது. அது இல்லாமல் திருமணம் எப்போ தடைகள் ஒரு 4 வருஷமாக பார்த்துன்னே இருப்பாங்க, ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க. அந்த திருமணங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்றத சொல்கிறார். அது இல்லாமல் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை, பிரச்சனை இல்லாத ஒரு வழியை தேடிப்பாங்க. சுகத்தை வழி பண்ணக்கூடிய நடைகளை, உடல் உபாதைகளையும் நல்லாவும் ஒரு நல்ல தேகங்கிறத வழி பண்ணக்கூடிய 10ஆம் இடத்துல ராகு. நிறைய பேர் பதவி பறிவு போகும். ஆனால் 10ஆம் இடத்துல ராகு எப்பவுமே வளர்ச்சியை கொடுப்பான், பெரிய யோகத்தை கொடுப்பான். குரு அதோட பலனை பார்க்குறப்போ குரு 9ஆம் பார்வையா அவனோட வழியை பார்த்துறான். அப்படி பார்க்க சொல்ல பெரிய பலன் அவங்களுக்கு காத்திருக்கு. யோகமும் இருக்கு. 2வது, வெளிநாடு போகலாம், வெளிநாடு டிராவல் பண்ணலாம், நிறைய பயணங்கள் ஏற்படும், நிறைய இடத்துக்கு சுற்றணும்னு நினைப்பாங்க. எல்லா வழிகளும் கிடைக்கும். அதே மாதிரியா நல்ல பலன்கள் காத்திருக்கும். அது இல்லாமல் வீட்டோட சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு வழிகள் தேடி வரும். எந்த ஒரு பிரச்சனைனால அமைதியான வரும். முதல் 3 மாதமே யோகத்தை கொடுத்துருவான். அதுக்கப்புறம் ஒரு 4 மாதம் கொஞ்சம் சைலண்டாக இருந்தாலும் அடுத்த வருஷம் ஃபுல்லாகவே குரு மாறுற வரைக்குமே பலன் இருக்குது. என்னதான் வக்கரமானாலும் நல்ல ஒரு நிவர்த்தியை கொடுத்து ஒரு மனசு ஒரு நிறைவே கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியது ரிஷபம். மெயினாக பெருமாளை வேண்டுங்க. படுத்திருக்க பெருமாள், இல்லைன்னா திருப்பதிக்கு போயிட்டு வருது, ஒரு பெரிய பலன் கிடைக்கும். சிவனுக்கு பிரதோஷத்துக்கு தேன் அபிஷேகம் கொடுக்க இன்னும் இதோட வழிகள் வந்து 2 மடங்காக மாறக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்கணும். ராசி, மிருகசீஷ நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரமே பலுவா இல்லை. வேலையில் ரொம்ப குழப்பம், ஆசிலேஷன் ஏற்பட்டுரும். இந்த வேலையில் இருக்கலாமா, வேறு வேலைக்கு போகலாமா, வேறு எதனா கிடைக்குமா, வேறு ஊருக்கு ட்ரை பண்ணி போகலாமா, இல்லை அதில் ஒரு ஸ்டேபிள் கிடைக்குமா, ஒரு ஸ்டேபிள் இல்லாமல் இருக்கும், எப்படி வழி வரும். அது இல்லாமல் பணங்கள் செலவு, எக்கச்சக்கமான செலவு, கடன் வாங்க வேண்டியது வரும். மறைமுகமான கடன் வாங்கி செலவு பண்ணி அதுக்கான வழிமுறைகள் பண்ணக்கூடிய வரும். யாரையும் நம்பி பணத்தை கொடுத்துடாதீங்க, கொடுத்தா போயிடும். ஜென்மத்தில் குரு வீக்காக இருக்கான். அதே நேரத்தில் பலம் கிடையாது. ஜென்மத்தில் குரு வந்தால் அவன் வந்து 10ஆம் இடத்துல சனி இருக்கார், அவரும் பலன் இல்லாமல் இருக்கார். 9ஆம் இடத்துல பாக்கியாதிபதி ராகு வர்றதுனால, ராகு மாறதுனால்தான் ஒரு மாற்றங்கள், பெற்றோர் வழி, உறவினர் வழி, உதவிகள், வழிகள் எல்லாம் வந்து செயல்பாடுகள் நல்லபடியாகிடும். ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய நிலைமை இவங்களுக்கு இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் பொறுமையை தாண்டணும். ரொம்ப பொறுமையாக போகணும். கோபங்கள் வரக்கூடாது. சில இடத்துல பணத்தை மிஸ் பண்ணிவிடும், சில இடத்துல விட்டுருவோம். அது இல்லாமல் இப்போ ஃபேமிலிக்குள்ளே சின்ன சின்ன குழப்பங்கள், தேவையில்லாத அவங்க மனசில் வந்து ஒரு விரக்தி, அந்த நிலைமைகள் ஏற்படக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். ஃபஸ்ட்டு 4 மாதமாகவே குரு மாறி ஒரு பெரிய பலன் இருக்காது. அது இல்லாமல் என்ன பண்ண போகிறோம், என்ன வழி பண்ண போகிறோம்ன்றது எது கிடைக்காது. எங்கே போகிறதுன்னு சிக்கணும். வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்துட்டால் திரும்பி போய் கிடைக்குமா அப்படின்ற ஒரு வரும். அதே மாதிரியா திருமணங்களை வந்து 4 மாதம் பார்க்காதீங்க. ஒரு தடையாக இருந்தால் பரவாயில்ல, அந்த தடையை ஸ்லோ பண்ணிட்டு போகிறது தான் நல்ல ஒரு வழி கிடைக்கும். அதே நேரத்தில் இவங்க ஒரு ரொம்ப வேகமாக போகிறது, ரொம்ப வழி பண்ணுறதுலாம் இப்போ வேணாம். பொறுமையாக போனால் எல்லா வழியும் கிடைக்கும். நிறைய மாற்றங்கள் 4 மாதத்துக்கு அப்புறம் வக்ரமான அப்புறமா நல்ல வழி கொடுப்பார். அது இல்லாமல் இவங்களுக்கு வந்து 12ஆம் மாதத்துக்கு அப்புறம் 4ஆம் மாதம் வரைக்கும் குரு மாறுற வரைக்குமே பெரிய பலன். பின்யோகம் இப்போது எதிர்பார்த்தது இல்லை. கொஞ்சம் பொறுமையாக போகிறது தான் அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். பொறுமை வேணும். அது இல்லாமல் இவங்க குருக்கு பிரீத்தி பண்ணிக்கணும். அது இல்லாமல் திருநள்ளாறு போயிட்டு வரணும் சனி பகவானுக்கு. அது இல்லாமல் ராகு கேதுக்கும் நீங்கள் பிரீத்தி பண்ணணும். அப்படி பண்ணால் ரொம்ப பலன் கிடைக்கும். சிவனை வேண்டுங்க. சிவ வழிபாடு தான் எல்லா பிரச்சனைகளிலும் ஒரு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய நிலையா இருக்கும். கடகராசி, அதே நேரத்தில் புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரமே வலுவா இல்லை. வலுவான வழிகள் வரிசையும் அந்த பாதங்கள் வரிசையும் குறைவாக இருக்குது. அதே நேரத்தில் 12ஆம் இடத்துல விரையாதிபதி குரு வரதுனால இவங்களுக்கு வந்து பாக்கியாபதியில் சனி போனாலும் அஷ்டமத்தில் அஷ்டம சனிலேருந்து என்னடா உள்ள கஷ்டப்பட்டோம், அஷ்டம சனி போகுதுன்னு வச்சா திரும்பி அஷ்டமத்தில் ராகு வந்துட்டார்.
அது இல்லாமல் 2ஆம் இடத்துல கேது இருக்குது, வார்த்தைகள், கோபங்கள் இதெல்லாம் வரும். அதே மாதிரி பிள்ளைகளுக்கு வழி பண்ண முடியல, அவங்களுக்கு படிப்பு செயல் பண்ண முடியல, அதுக்கான செலவுகள் பண்ண முடியல, சில ஒரு தட்டுப்பாடுகள் இருக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். சில சஞ்சலங்கள் வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வழிகள் மாறும். அதே நேரத்தில் நிறைய செலவுகள், எந்த செலவு வரும், அது இல்லாமல் கடன்கள் திரும்பக்கூடாது. எப்பயும் இருக்கக்கூடிய இடங்கள் அதுக்கு ஒரு குழப்பம் வரும். அது விற்கலாம், இல்லை வேற எதனா பண்ணலான்னா அது வழி வராது. அது விற்கக்கூடிய நிலைமைக்கு போய் அது லேட் ஆகுது அப்படின்ற ஒரு நிலைமை ஏற்படும். அந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்பட்டு வழி வரும். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. எதனா இன்வெஸ்ட் பண்ணால் வராது. எதனா விற்று வாங்கினேன்னா உடனே கிடைக்காது. கையில் கேஷ் ஸ்லோவாக இருக்கும், தாமதமாக இருக்கும், காரியங்கள் தடையாயிடும். அது இல்லாமல் திருமண யோகங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக போகும். வரன் பேசுவாங்க, லேட் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படும். கணக்கத்துக்கு பலம் இல்லாத ஒரு நிலைகள் ஏற்பட்டிருக்கு. அது இல்லாமல் குருவோட பார்வை இந்த 3 மாதத்துக்கு ஓரளவுக்கு வழி வந்தாலும் அந்த 3 மாதம் எந்த ஒரு காரியம் நடக்காது. ஆனால் ஆகஸ்ட் மாதத்துலேருந்து திரும்பவும் இவங்களுக்கு ஜான்வரி வரைக்கும் நல்ல பீரியட் காத்திருக்கு. ஜான்வரிக்கு அப்புறமா 4ஆம் மாதம் வரைக்கும் ஒரு நடுத்தரமாக இருந்தாலும் இந்த 4 மாதத்தில் வக்கரமாகி இவங்களோட சூழ்நிலைகள் மாற்றிடும். பொறுமை வேணும். ராகு மாறுறதுனால ரொம்ப பொறுமை. வாகனங்கள், வண்டிகள், புது வழியான இன்வெஸ்ட்மெண்ட் எதுக்கும் போகாதீங்க. என்ன செயல் எப்படி நம்ம போயின்னு இருக்கோமோ அதை பண்ணுங்க. அதெல்லாம் பெட்ரோல் வழியில் சில செலவுகள், முன்னோர்கள் வழிகளுக்கான சில இடங்கள் இருந்தால் அது ஒரு பிரச்சனைகள். இது எல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும். மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கு. ஆனால் நீங்கள் குருவுக்கு கண்டிப்பாக பிரீத்தி பண்ணிக்கோங்க. சிவ வழிபாடு. சிவனை எவ்வளோக்கு எவ்வளோக்கு பிடிக்கிறீங்க நல்லது. அது இல்லாமல் சுக்கிரனுக்கு அர்ச்சனை பண்ண சொல்ல வீட்டை சுத்தமாக வச்சு வழி பண்ணால் இந்த வீட்டில் இருக்க பிரச்சனைகள் எல்லா மாற்றங்களும் உங்களுக்கு வரும் அப்படின்றத சொல்கிறேன். சிம்மராசி அமோகமாக இருக்கு. அதுலேயும் மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரமும் எதிர்பார்க்காத ஒரு வெற்றி, ஒரு பெரிய பலன் அவங்களுக்கு காத்துன்னு இருக்கு. அதே நேரத்தில் 11ல் குரு வர எல்லாரையுமே பார்த்துடுறார். சனியை பார்த்துடுறார். அது இல்லாமல் அவரோட இருக்கக்கூடிய பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய ராகுவை பார்த்துடுறார். அது இல்லாமல் கேதுவை பார்த்துடுறார். பெரிய கிரகங்கள் பார்க்கக்கூடிய நிலைமைகள்னா வெற்றி மேலே வெற்றி. எப்பயோ போட்ட இடங்கள் அது விற்று, அது பழைய இடங்களை விற்று புது இடங்களை வாங்கி பெரிய அளவில் அந்த வழி பண்ணும். அது இல்லாமல் தொழில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி தொழிலில் பெரிய லாபத்தை ஏற்றணும். முதல்ல இருக்கக்கூடாது, இன்னும் பெருசாக ஆக்கி அதை பெரிய அளவில் எடுத்துன்னு வரணுன்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு ஏற்பட்டோம். வழிகள் கிடைக்கும். எதில் இன்வெஸ்ட் பண்ணி நல்லாயிருக்கும், இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும், பேப்பர் சம்மந்தப்பட்டது, ஸ்கிராப் சம்மந்தப்பட்டது, இந்த தொழில் நல்லாயிருக்கும். அதே மாதிரியா அரசாங்கத்தில் வேலை செய்யறதுக்கு எதிர்பார்க்காத ப்ரொமோஷன், அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை அந்த ஒரு ப்ரொமோஷனில் கிடைக்கக்கூடாது. அந்த டிக்னிட்டி உயரத்துக்கான நிலைமைகள் வந்துடும். டிக்னிட்டியை தன்னை உயர்த்திப்பாங்க. அரசியல்வாதிகள் ஒரு பெரிய வெற்றியை ஏற்றுக்கொண்ட நிலைமை அதில் காத்திருக்கு. ஒரு பெரிய வெற்றி இந்த அரசியலில் இருக்கக்கூடிய சிம்மராசிரியர்களுக்கு ஒரு பெரிய பலன்கள் அவங்களுக்கு காத்திருக்கு. அது இல்லாமல் வருமானங்கள் தடையில்லாமல் வரும். தடையை நீங்கி வழி பண்ணும். முதல் 3 மாதமாகவே இந்த செப்டம்பருக்குள்ளேயே ஒரு பெரிய வழிகள் கிடைச்சிடும். அது இல்லாமல் ஜூலைக்குள்ளே சில வழிகள் பண்ணுறதெல்லாம் வெற்றியே கிடைக்கும். அதுக்கப்புறம் ஸ்லோவாக போனாலும் திரும்பியும் 12ஆம் மாதத்துலேருந்து 5ஆம் மாதம் வரைக்குமே ஒரு பெரிய யோகங்கள் காத்திருக்கு. அது இல்லாமல் திருமணங்கள் எப்போ நடக்காது கூட இப்போ நடந்துடும். எப்போ விற்காத ஒரு இடமும் அந்த இடமும் இப்போ விற்கக்கூடிய நிலைமைகள் வந்துடும். செயல்கள் எல்லாம் மாறும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். நிறைய பணங்கள் குவிக்கக்கூடிய நிலைமைகள் வரும். அஷ்டம சனி இருக்குது, பாதகம் வரும். பாதகம் கிடையாது, மனசு சஞ்சலம். என்னதான் இவ்வளோ பெருசாக பண்ணாலும் ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலைமை, ஒரு திருப்தி இல்லாத ஒரு வழிகள் கொடுப்பானே தவிர மற்றபடி பாதகத்தை கொடுக்க மாட்டான். குருவோட பார்வை இருக்கிறதுனால வெற்றியே கிடைச்சிடும். நீங்கள் அம்பாலை வேண்டது நல்லது. அம்பாள் வெள்ளிக்கிழமை வேணாம் அம்பாள், இல்லை செவ்வாய்க்கிழமை வேணாம் அம்பாலை போய் வேண்டி அதுக்கு வழி பண்ணுங்க. ராகு கேதுக்கு மட்டும் பிரீத்தி பண்ணால் போதும். மற்றபடி வேற எதுக்கு பிரீத்தி வேணாம். எல்லாமே நல்லா இருக்கு. குருவோட லாபம் பெரிய வழியை கிடைக்கிற குருவை வணங்கினாவே உங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கும் அப்படின்றத சொல்றேன். கன்னியாராசி உத்திர நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், சித்திர நட்சத்திரம் 3மே பலம் இல்லை. உத்திரத்துக்கு ஓரளவுக்கு சிம்பத்தில் போகிறதுனால கொஞ்சம் பலம் இருக்கலாம். அஸ்த நட்சத்திரம், சித்திர நட்சத்திரம் பலம் கிடையாது. வேலையில் டிகிரேட் ஆகிடுவீங்க. வேலை பிரச்சனை வந்துடும். பதவி பறிக்கிற மாதிரியா இருக்கும். கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்படி பதவி வரும், இல்லை பதவியிலேருந்து கீழே இருப்பாங்க, எதிர்பார்த்தது கிடைக்காது. ஒரு விரக்தி இருக்கும், ஒரு செயல்பாடு இருக்காது. அதே மாதிரி அரசியல்வாதியாக இருந்தால் வார்த்தைகள், வழிகள் பக்குவமாக பேசி ஒரு வழியாக சேர்ந்து பண்ணக்கூடிய நிலைமையாக இருக்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய பக்குவத்தை கொடுக்கக்கூடிய நிலைமைகள் வரும். அது இல்லைன்னா சில குழப்பங்கள் நிலைமையில எடுத்துமே விட்டுக்கூடிய நிலைமை வரும். அதே மாதிரி கலைத்துறையினருக்கு ரொம்ப பெருசாக எதிர்பார்ப்பாங்க. அங்கே பெருசாக போகிற மாதிரிக்கும் அந்த சில படங்கள் கொஞ்சம் குறைவு நிலைமை வரும். வேற வழிகள் சின்னதாக இருக்கும், அது எதிர்பார்க்காத அளவுக்கு. அதனால ரொம்ப எதிர்பார்த்து இந்த கன்னியாராசியாக இருக்கவங்க, இந்த கலைத்துறையில் இருக்கவங்க கொஞ்சம் எதிர்பார்த்து செயல் பண்ண வேணாம். ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான வழிகள் வரலாம்னா கொஞ்சம் குறைவுகள் இருக்கும். அதே நேரத்தில் இடங்கள் பிரச்சனைகள் வரும். லாபம் இருக்காது. எதுனா பணம் போட்டிங்கன்னா அந்த பணம் வராது. கடன் வாங்குறது, வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள்
எங்கே பொருள் வச்சிருப்பேன், எங்கே வச்சேன்னு தெரியல, எங்கே விட்டுட்டேன்னு தெரியல, அந்த பொருள் இருக்கா இல்லையா, ஒருவேளை நான் கொடுத்தனா ஒருத்தருக்கு கொடுக்கலையான்ற ஒரு எண்ணங்கள் ஏற்பட்டும், மறைவுகள் இருக்கும், மனசுல ஒரு பயம் இருக்கும். அது இல்லாமல் விரட்டினால எந்த காரியம் நடக்கலைன்ற ஒரு ஒரு எப்போ பார்த்தாலும் வீட்டில் ஒரு 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 நிம்மதி இல்லாதனும் தூக்கம் இருக்காது, சரியான வழிமுறைகள் இருக்காது. மெயினாக வழிபாடுகள், வீடை சுத்தமாக வச்சுருக்கணும், எல்லா வழியிலும் நல்ல செயல்கள் பண்ணக்கூடிய நிலைமையாக இருக்கணும். அது இல்லாமல் நீங்கள் எங்கன்னா போனால் நல்ல கோயில்கள் போகிறது, நல்ல இடத்துக்கு போகிறது. மெயினாக 10ஆம் இடத்துல எப்பவுமே பதவி போகணும்னு நினச்சா அஷ்டமி. அஷ்டமியில் பைரவர் வேண்டது நல்லது, பெருமாளை வேண்டது நல்லது. ஒவ்வொரு சனிக்கிழமை ஆஞ்சநேயரை பிடிக்கிறது நல்லது. வலுவான வழிகளாக இருக்கக்கூடிய தெய்வங்களை நீங்கள் பிடிக்க சொல்ல நல்ல இடம். இருந்தாலும் இந்த குரு மாறினாலும் ஒரு பிரீத்தி பண்ணுறதோட சனிக்கும் ஒரு பிரீத்தி பண்ணிடுங்க. ஆனால் 6ஆம் இடத்துல ராகு வர்றார், யோகா தான். ஆனால் 12ஆம் இடத்துல கேது இருக்கிறதால ஆன்மீக வழியாக போய் சில மாற்றங்களை உங்களை பண்ணி ஒரு நல்ல ஒரு வழியை பண்ணக்கூடிய நிலைமை வரும். அதே நேரத்தில் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பெரிய விரயத்தை கொடுக்காம செயல்பாடு பண்ணுவோம். இருந்தாலும் குருவோட பார்வை இல்லாததுனால பிரச்சனைகள் வரப்போது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. வேலையில் கேர்ஃபுல்லாக இருங்க. திருமணங்கள் எதிர்பார்த்தது நடக்காது, லேட் ஆகும். முதல் 4 மாதம் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் ஒரு வழியை பண்ணி உங்களை செயலாக்குவான். அதுதான் 4 மாதம். அதாவது 12ஆம் மாதத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய வழிகள் உங்களுக்கு கிடைக்கலாம். 5ஆம் மாதம் வரைக்கும் பொறுமை, வழிகள், எந்த ஒரு குழப்பம் இருக்காது. மெயினாக நான் சொன்ன இந்த பரிகாரத்தை பண்ணுங்க. வீடை சுத்தமாக வச்சுருந்தா இந்த கன்னியா ராசிக்கு நல்லா இருக்கும் அப்படின்றத துலாம் ராசி, பர்டிகுலராக துலாம் ராசி இருக்கக்கூடியங்க. அதுவும் சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரமே பலமாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அதுலேயும் சித்திரை, விசாகம் அவங்களுக்கு பெரிய பலத்தை காத்துன்னு இருக்குது. விசாகத்தில் கொஞ்சம் குறையலாம், இவங்களுக்கு பெரிய பலம். அது இல்லாமல் இடம் விற்கிறது, இடம் வாங்கிறது, அது இல்லாமல் ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட தொழில், அது இல்லாமல் இவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட், அது இல்லாமல் பேப்பர் சம்மந்தப்பட்ட தொழில், டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட தொழில், ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பண்ணியிருப்பாங்க. அதுக்கான செயல்கள் வந்திருக்கும். நல்லா கோல்டு தங்கம் வாங்கி விற்கிறது, அதுக்கான வழிகள். எங்கே இருக்க ஒரு லேண்டை விற்று பெருசாக்கி அதுக்கான வழி பண்ணக்கூடியது செயல்கள். எப்படி சிம்பத்துக்கு இருக்கோ அதே மாதிரியே அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். ஒரு இடம் வாங்குறது, பிள்ளைகளுக்கு கவனம் செலுத்தி அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது என்ன செய்யணுமோ, எங்கோ பிரச்சனையான இடங்கள் அது வலுவாக அந்த ப்ராப்ளத்தை தீர்க்கக்கூடிய நிலைமை உங்களுக்கு ஏற்பட்டு நல்ல செயலில் இருக்கும். ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய நிலைமையாக வந்திருக்கு. துலாத்துக்கு ஒரு பெரிய பலன் காத்திருக்கு. அது இல்லாமல் வெளியே பயணங்கள் பண்ணுறது, செயல் பண்ணுறது, வெளிநாடுக்கு போகிறதுக்கான துறவுகள், அது இல்லாமல் நான் நிறைய கோயில்கள் சுற்றணும். 11ஆம் இடத்துல லாபத்தில் கேது வந்திருக்கார். எல்லா கிரகமுமே சாதகமாக இருக்குது. பஞ்சமத்தில் சனியும் அதே மாதிரி பஞ்சமத்தில் சனி 6ஆம் வீட்டுக்கு போயிட்டார், லக்ஷ்மி யோகம். அதே நேரத்தில் பஞ்சமத்தில் ராகு வந்துடுறார். ராகு ஒரு பெரிய பலன் அவங்களுக்கு கொடுத்து செயல்பாடு கொடுக்கக்கூடிய நிலைமையை ஏற்படுத்துவார். அந்த ராகுவோட பலனும் நல்லாயிருக்கும். லாபத்தில் கேது கொடுக்கறதுனால நல்ல வழிகள், நிறைய ஆன்மீகம் வழிகள், நிறைய சுற்றுலாத்தலங்கள், வேறு வேறு ஊருக்கு போகிறது வழிகள், இதெல்லாம் செய்யக்கூடிய நிலைமை. பாக்கியாதிபதியில் ரொம்ப இன்னலை கொடுத்த அஷ்டமத்தில் செலவுகள், விரயம், அதாவது ஹாஸ்பிட்டல் செலவு, மருத்துவ செலவுகள் இருந்ததெல்லாம் மாறி நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய நிலைமைகள் இப்போ ஏற்பட்டிருக்கு. வழியும் அவங்களுக்கு நல்லா இருக்குது. அதனால் நல்ல செயல்கள் வரும். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், நிறைய வழிகள் வரும். கொஞ்சம் கவனம், இந்த 1 மாதத்தில் கவனத்தை செலுத்தினா நல்லாயிருக்கும். 3 மாதம் நல்லா இருக்குது, அது கூட கொஞ்சம் குறையலாம். ஆனால் இயர் எண்ட்லேருந்து அடுத்த வருஷம் 5ஆம் மாதம் வரைக்குமே இவங்க நல்ல பலன் காத்திருக்கு, வெற்றியை கொடுக்கக்கூடியது. அதுமாதிரி குலதெய்வ வழிபாடு, சுக்கிரனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. படுத்திருக்க பெருமாள் கோயில் போயிட்டு வந்தால் பெரிய பலன் காத்திருக்கு. நல்ல ஒரு யோகம் வரதை பார்க்கலாம். முற்றிலும் இந்த வருஷமும் சரி, அது இல்லாமல் குருவோட பேச்சும் சரி, ராகுகேது பேச்சும் சரி, துலாம் ராசிக்கு நல்லா இருக்குது. சிவ வழிபாடுகள் வீட்டில் பண்ணிக்கிறது நல்லது. உடல் உபாதைகள் குறையும். ப்ரெஷர் சம்மந்தப்பட்டது, இடுப்பு, கால், அதாவது கொஞ்சம் வயசானவங்க சில மருந்துகள் கொஞ்சம் விடுபடுவாங்க. அது இல்லாமல் தேகங்கள் ஆரோக்கியத்தை நிறைய நாட்டக்கூடிய நிலைமை ஏற்படும் அப்படின்றத சொல்கிறாங்க. விருச்சிக ராசி, மெயினாக இந்த விருச்சிக ராசி இருக்கக்கூடியவங்கள் பர்டிகுலராக இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரம், அது இல்லாமல் அனுஷ நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரம், 3 நட்சத்திரம். அதுவும் அனுஷ நட்சத்திரம் கேட்டதுன்னா பலங்கள் கிடையாது, எதிர்பார்க்கக்கூடிய காரிய தடைகள் இருக்கும், செலவுகள் அதிகமாக இருக்கும். மருத்துவம், உடல் ரீதியான சில செலவுகள் வரதை பார்ப்பாங்க. 10ஆம் இடத்துல கேது உட்காந்துட்டாங்கன்னா வேலை ரொம்ப பறிப்போராக மறைக்கும், டீக்ரேட் ஆகும். பர்டிகுலராக கவர்மெண்ட் சென்டராக இருக்கவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்தந்த வேலைகள் வழி. ஏன்னா அஷ்டமத்துலேயும் குரு போகிறார். அஷ்டமத்தில் குரு 10ஆம் இடத்துல கேது இருந்தால் பலன் இருக்காது. அது இல்லாமல் ராகு 4ஆம் இடத்துல. பெட்ரோல், அம்மா வழியில் அவங்களுக்கு ஒரு வழியில், அம்மா வழியில் அவங்களுக்கு உடல் உபாதைகள், பிரச்சனைகள் ஏற்பட்டு மறைக்கூடிய நிலைமை. ஆனால் 10ஆம் இடத்துல கேது உட்கார்ந்து இருக்குது, ஒரு பெரிய விரயத்தை கொடுத்துருவான், செலவு வரும், சின்ன இன்ஸ்டன்ட்கள் நடக்கும். அதெல்லாம் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்க ரொம்ப பொறுமையாக போங்க, ப்ரொமோஷன் எதிர்பார்க்காதீங்க.
ஒரு 2 மாதம் போனப்புறம் இல்லை 5 மாதம் போனப்புறம் ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாம். அதுக்கான வழிமுறைகள் சில சிக்கலை உண்டு பண்ணி விட்டுருவோம். வார்த்தை வழியாக பேச்சினால சில சிக்கல்கள் ஏற்பட்டு ஒரு நிம்மதி இல்லாமல் போயிடும். தூக்கம் இருக்காது. அது இல்லாமல் பெரிய அரசியல் தலைவராக இருந்தாவோ இல்லை அரசியல்வாதியாக இருந்தாவோ இந்த ராசியில் இருக்கவங்க உடல் உபாதைகள் சிறிது வரும். அந்த உபாதைகள் வந்து அதுக்கப்புறம் சரியாயிடும். அதுக்கான வழிகள் அவங்க மனசில் வேணாம், அரசியல் குழப்பம் இருக்குது அப்படின்ற ஒரு நினைப்பெல்லாம் ஏற்பட்ட ஒரு சரியாயிடும். அந்த நிலைகள் ஏற்படும். ஆனால் மற்றபடி எந்த பிரச்சனையும் இருக்காது. வழிகள் நல்லாயிருக்கும். ஆனால் கிரகச்சாரங்கள் எல்லாம் பார்ப்போம் சனி மட்டும்தான் 5ஆம் வீட்டில் இருந்து வழி பார்க்குறாரு. மற்ற எந்த கிரகங்களுமே பலன் அஷ்டமத்தில் குரு இருக்கிறதுனால ஒரு வழிமுறைகள் எல்லாம் போகுது. 2வது குலதெய்வத்தை கண்டிப்பாக வேண்டியாகணும். 2வது திருமணங்கள் தடைகள் எதிர்பார்த்தது இருக்காது. பர்டிகுலராக 4 மாதம் அதுக்கப்புறம் குரு வக்ரமான அப்புறம் நல்லாயிடும். இயர் 2 வரைக்குமே 12ஆம் மாதம் வரைக்கும் அப்புறம் 12ஆம் மாதத்துலேருந்து 5ஆம் மாதம் வரைக்கும் ஒரு நல்ல பலன் காத்திருக்கு. முறைகள் நல்லாயிருக்கும். கேர்ஃபுல்லாக இருங்க. ஆனால் பின்பாதி யோகம் முன்பாதி எதிர்பார்த்ததில் கல்வித்துறையில் இருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. கல்வி நினைக்கிற கல்வி கிடைக்காது. படிப்பு எழுதுகிற எக்ஸாமில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். எதிர்பார்த்த வழிகள் இருந்திருக்காது. முற்றிலும் மாறும். திருமணங்கள் எதிர்பார்த்தது இருக்காது. எல்லாமே கணவன் மனைவியில் சில பிரச்சனைகள், வீட்டு குழப்பங்கள், பக்கத்து வீட்டு எதிர் வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள், சண்டைகள், மனசு சாவுகள் ஏற்பட்டிருப்பாங்க. நானே நம்மளே தப்பு பண்ணுன்ற ஒரு வழிகள் ஏற்படும். அது போப்போ அதுக்கான வழிகள் மாறும். கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்றத சொல்லுவேன். தனுசு ராசி நேயர்கள் பர்டிகுலராக இவங்களுக்கு இருக்கக்கூடிய மூல நட்சத்திரம், புராண நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் 3 நட்சத்திரமே வலு இல்லை. நல்ல வலு. இப்போதான் 7 நாள் சனி விட்டுது, வழி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா ராகு 3ஆம் இடத்துல வர்றார். அது ஒரு குழப்பம். 4ஆம் இடத்துல சனி போய் அதனால் சனி ஆயிடுறார். அதில் ஒரு குழப்பமாக இருக்குது. அதாவது 7ஆம் இடத்துல குரு வந்து தன்னோட வீடை சொந்த வீடை பார்த்தாலும் பலம் இல்லை. வேலையில் கொஞ்சம் குழப்பங்கள், பணம் செலவு மேலே செலவுகள், சின்ன கடன் வாங்கி செய்ய வேண்டிய நிலைமைகள் இருக்கட்டும். இடத்த விற்றோ இல்லை வழி பண்ணியோ பழைய பொருட்களை விற்று செய்யக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு. பெட்ரோல் வழியில் சில செலவுகள், உடன் பிறந்தோர் வழியில் அவங்க பிரச்சனைகள் எடுத்துகிட்டு வந்து அதுக்கான பணம் பிரச்சனைகள் ஏற்பட்டு சில விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த தனுசு ராசி. எல்லாமே தூக்கம் இருக்காது. தேவையில்லாத ஒரு கற்பனைகள் இருக்கும். தேவையில்லாத வழிகளை மாற்றுவாங்க. 2வது பாக்கியாதிபதி கேது உட்காந்துருந்தாலும் வலுவான நிலை இல்லைன்ற ஒரு எண்ணங்கள் ஏற்படும். மெயினாக வேலையில் பார்த்துக்கோங்க, செலவை பார்த்துக்கோங்க, எதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், எப்படி வழி பண்ணுறதை பார்த்துக்கோங்க. ஆனால் புது வீடு, புது வழி, ஒரு கிரகப்பிரவேசம் நடக்கிறது, இதெல்லாம் நடக்கும். டிலேவாக நடக்கும். வந்துடும் கையில், அதுக்கு செலவு இல்லை, இதுக்கு பண்ண அதுக்கு பண்ணு அது மாதிரி ஒரு நிலைமை. ஆனால் கொஞ்சம் டிலேவாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகள், கல்யாணம் ஒரு தடைகள் நீங்கி அதுக்கான வழிகள் வரலாம். வெளிநாட்டு பயணங்கள் இருக்குது. வெளிநாட்டு போயிட்டு அங்கே செயல் பண்ணது, அங்கே போயிட்டு திரும்பி இங்கே வந்துட்டு போக முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள், திரும்பி அங்கே வழிகள் கிடைக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். நல்ல வழிகள் ஏற்பட போது எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நல்ல ஒரு பலன்கள் வரதை நம்ம பார்க்கலாம். ஆனால் பொறுமை வேணும். பர்டிகுலராக இந்த 3 மாதம் கொஞ்சம் பொறுத்துட்டா எல்லா காரியமுமே நடக்க ஆரம்பிச்சிடும். அதுலேருந்து 5 மாதம் நல்லா இருக்குது. 5 மாதம் நல்லாகி நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். 3 மாதத்துலேருந்து 5 மாதம் நல்லா இருக்குது. 12ஆம் மாதம் வரைக்கும். 12லேருந்து 4ஆம் மாதம் வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக போகும். இந்த வருஷம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. 4ல் சனி இருக்குது, ஒரு பலன் இருக்காது. 3ல் ராகு வர்றதுனால இவங்க விரையாதிபதி அதிகமாகிடும் அப்படின்றது. மெயினாக சிவன் வழிபாடு, பிரதோஷ வழிபாடு பண்ணுங்க. அது இல்லாமல் நீங்கள் குலதெய்வ வழிபாடு, மலை ஏறுறது நல்லது. பழனி இல்லைன்னா திருப்பதி, இது சம்பந்தப்பட்ட மலைகள் ஏறிட்டு வர சொல்ல பிரச்சனைகள் தீர்ந்து வழிகள் நல்லது ஆகும்னு சொல்றாரு இந்த தனுசு ராசி. பர்டிகுலர் மகர ராசி. இந்த மகராசிரியர்கள் அதுவும் உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவங்களுக்கு இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் 3மே பலமாக இருக்குது. நல்ல பலன். ராகு மாறுறது 2ஆம் இடத்துல வரது இல்லாமல் செயல், வெற்றி, அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் வழி வரும். அது இல்லாமல் பலன்கள் காத்திருக்கு. ஆனால் உடல் உபாதைகள், அம்மா வழியில் இல்லைன்னா உடன் பிறப்புகளுக்கு ஒரு பிரச்சனையாகி குழப்பமான உடல் வகையில் அம்மாவுக்கு உடம்பு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. அதனால் உடல் பாதிப்பணும். அஷ்டமத்தில் வந்து கேது வர்றதுனால இவங்க மனசில் வந்து வழிகள் வெற்றி நினைக்கும், ஆனால் நிம்மதி இருக்காது. செயலில் நிம்மதி இல்லாமல் போகும். ஒரு வெற்றிகள் கிடச்சி நிம்மதி இல்லாமல் போகக்கூடிய நிலைமை ஏற்படும். அது இல்லாமல் பண விரயங்கள், நல்ல பணம் வரும், எதிர்பார்க்காத செலவுகள், எதிர்பார்க்காத வழியில் வரும். நிறைய பேர் கொடுக்க வேண்டியது இருக்கும், அதோட செயல்கள் வந்து திருப்பி கொடுக்க வேண்டிய நிலைமைகள் ஏற்படும். அது இல்லாமல் புது வீடுகள் வாங்கிடுவாங்க, இடங்கள் வந்துடும். இவங்க வேலையில் மாற்றங்கள் வரும். வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்கேயே நின்று செய்யக்கூடிய விசா தடைகள்லாம் ஏற்படாத வழிகள் வந்துடும். முதல் 3 மாதம் நல்லா இருக்கும். ஆனால் கடைசி 6 மாதமும் ஒரு விதமான போகும். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் இவங்களோட பலன். ஆனால் இந்த ஒரு வருஷம் எதிர்பார்க்கலாம். சனி போயிடுச்சு நல்லபடியாக, 2ல் ராகு வந்துச்சு, யோகம் தான் நினைச்சாலும் வலுவான வழிகள் இருக்காது. இருந்தாலும் 6ல் குரு இருக்கார், பலத்தை கொடுத்து இவங்களை காப்பாற்றினாலும் செயல்கள் வந்து ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய நிலைமைகள் இருக்காது. பொறுமை வேணும். எல்லாத்தையும் பொறுமை பண்ணால் நல்லாயிடும். மெயினாக சிவ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு பண்ணுறது நல்லது. இவங்க மெயினாக
ராகுக்கு இதுக்கு கலர்ஸி போயிட்டு பிரீத்தி பண்ணான்னா ஒரு பெரிய, ஏன்னா அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேது ஒரு பெரிய வெற்றியை கொடுக்காது, தாமதத்தை கொடுத்து வெற்றியை கொடுப்பான். அந்த நன்மை ஏற்படுறதை இவங்க பார்க்க போறாங்க. பர்டிகுலர் கும்பராசி அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம் 3 நட்சத்திரமே வலுவான நட்சத்திரமா இருந்தது. வீட்டில் வருமான செலவு, நிறைய செலவுகள் இருந்தது, நிறைய கடன்கள், தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்பட்டு இந்த சனியினால பிரச்சனையாகி சில மாற்றங்கள் இப்போ நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் திரும்பவும் சின்ன சின்ன குழப்பங்கள், வீட்டு குழப்பங்கள், ஃபேமிலிக்குள்ள ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள சண்டைகள், மனசில் நிம்மதி இல்லை, உறவு வழியாக பிரச்சனைகள், அது இல்லாமல் ஜென்மத்தில் ராகு உட்காரது, தலை ப்ராப்ளங்கள், இடுப்பு கீழே கால் வலிகள், முட்டியில் கொஞ்சம் ப்ராப்ளங்கள் ஏற்பட்டு கொஞ்சம் வயசானவனா, சின்ன வயசாக இருந்தால் நல்லா எக்ஸசைஸ் இல்லைன்னா சுகர் அந்த மாதிரி நிலைகள் ஏற்படுத்திடுவாங்க. கல்வித்துறையில் கொஞ்சம் உஷாராக இருங்க. இண்டஸ்ட்ரி எல்லாமே டெவலப்மெண்ட் பண்ணுறது, எல்லாமே டெவலப்பர்ஸ், இடம் டெவலப்பிங் பண்ணுறது வழி, இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் 3 மாதம் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துட்டு அடுத்த 6 மாதம் நல்ல பலனை கொடுத்துரும். அது இல்லாமல் நெக்ஸ்ட் இயர் மேலும் கீழுமா இருந்தாலும் நல்ல ஒரு பலன் இருக்குது. இது இல்லாமல் இவங்களுக்கு 5ல் குரு இருக்கிறதுனால பூர்வப்படைய சாணதி நல்ல வழி பண்ணுவான், ஒரு பலனை கொடுக்கக்கூடிய நிலைமை வந்துடும். திருமண தடைகள் நீக்குவான். வாழ்க்கையோட முன்னேற்றத்தை செயல்பாடுக்கு வந்துடுவீங்க. எப்படி பண்ணணும், எப்படி வழி பண்ணணுன்றது சனி உங்களுக்கு ஒரு பாடமாக கற்றுக் கொடுக்கறதுனால, அவன் பாதத்துக்கு போகிறதுனால பெரிய பலன்கள் உங்களுக்கு காத்திருக்கு. அதனால் நல்ல வழிகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. முருகர் வழிபாடு பண்ணுங்க. அது இல்லாமல் உங்களோட சனிக்கு ஒரு பிரீத்தி திருநாள் பண்ணிவிடுங்க. அதே இந்த ராகுக்கு எதுக்கு ஒரு பிரீத்தி பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் முருகர் வேண்டுங்க. 2வது குலதெய்வத்தை வேண்டது ஒரு பெரிய பலனை காத்திருக்கும். ஸ்லோவாக இருக்கும், பொறுமை வேணும், நல்ல வெற்றி காத்திருக்கு. மீனராசி இவங்களுக்கு இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் 3 நட்சத்திரமே வலுவாக இருந்தது. இப்போ கொஞ்சம் குழப்பங்கள். அது இல்லாமல் ஜென்மத்தில் சனி உட்காந்துட்டார். 12ஆம் இடத்துல ராகு வெளியே போகிறார், இன்னைக்கு தான் வெளியே போகிறார். அதே நேரத்தில் 6ஆம் இடத்துல கேது, 4ஆம் இடத்துல குரு வந்துடுறார். இந்த குரு வர்றது ஒரு பெரிய பலனை கொடுத்தாலும் எதிர்பார்த்து நடக்காது. செலவு மேலே செலவுகள், எங்கே இருக்கக்கூடிய லேண்ட் அது விற்று அந்த பணங்கள் வராமல் பாதியாக நிற்கிறது. அது இல்லாமல் உடல் உபாதைகள் ஏற்பட்டு செலவுகள், அம்மா வழியாக அவங்களுக்கு ஒரு பணத்தை செலவு பண்ணி செயல் பண்ணக்கூடிய நிலைமைகள், எங்கேயோ இருக்கக்கூடிய குடும்பங்கள், பிள்ளைகள், அவங்களுக்குள்ள ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் தகராறு ஏற்படும். இல்லை இவங்களுக்குள்ளேயே ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் சில தகராறுகள், மனசு நிம்மதி இல்லாமல் தூக்கம் இருக்காது. எது நடக்க போகுது, என்ன நாளைக்கு நடக்க போகுதுன்ற ஒரு யோசனையிலே போவாங்க. ஒரு விரக்தி நிலையை ஏற்படுறதுக்கான நிலைமை ஏற்பட்டிருக்கு. ஏன்னா 12ல் ராகு உட்கார்ந்ததுனால இந்த பிரச்சனைகள் ஏற்படுறோம். 6ஆம் இடத்துல உபாதைகள், அப்பா வழி இல்லைன்னா அம்மா, சில குழப்பங்கள் இடத்துல சில செலவுகள் நீங்கள் செய்ய வேண்டிய நிலைமை, கடன்கள் கொஞ்சம் இருக்கும். அது எதிர்பார்த்த கடன்கள் ஏறிடும். அதாவது வேலையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. மெயினாக இண்டஸ்ட்ரி வச்சுருக்காங்க இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, பொறுமையாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. லேண்டு விற்று பணம் கையில் வராமல் லேட்டாகி அந்த பணங்கள் தடையாகி அது ஒரு விரயத்துக்கு போகிறதுக்கான நன்மைகள் ஏற்படும். எதுலேயுமே கை வைக்காதீங்க. எதுலேயும் பணம் போட்டோம் வந்துடுச்சு நல்லா இருக்க நினைப்போம், எது நல்லா இருக்கா, ஸ்லோவாக போவோம். அப்புறம் ஸ்லோவாக்கி நம்மளை விரயத்தை எடுத்து போவோம். உஷாராக இருந்து ஒவ்வொன்றத்தையும் செயல் பண்ணி பார்த்து செயல் பண்ணுறது நல்லது. அது இல்லாமல் வெற்றி கிடைக்கிற மாதிரிக்க வெற்றி கிடைக்காது. வேலையில் ரொம்ப கவனம் வேணும். எப்படி பேச போகிறோம், யார்கிட்ட கொடுக்க போகிறோம், யார்கிட்ட பணம் வாங்குகிறோம், என்னென்ன செய்ய போகிறோம், எழுதுறது, அது ஆடிட்டிங் பண்ணுறவங்க, 2வது பேங்க்கில் வேலை செய்கிறவங்க, சில பணங்கள் மிஸ் ஆகக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். கலைத்துறையில் ரொம்ப கவனம் இருக்கணும். பெரிய லெவலில் போயிருப்போம், திடீர்னு சடனாக என்னடா ஒரு சரிவு வருது அப்படின்ற ஒரு எண்ணங்கள் ஏற்படும். அது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அது இல்லாமல் நீங்கள் குரு வழிபாடு, தட்சிணாமூர்த்திக்கு ஒவ்வொரு வேலைக்குமே நீங்கள் அர்ச்சனை பண்ணணும். ஜென்மத்தில் சனி உட்கார்ந்ததுனால தூக்கம் இருக்காது, நாமவரி வரும், செயல் இருக்காது. அதனால் நீங்கள் அவருக்கு ஒரு பிரீத்தி பண்ணிட்டா நல்லாயிருக்கும். 2 பண்ணாவே நல்லாயிடும். திருப்பதி வழிபாடு தான் உங்களை முற்றிலும் காப்பாற்றும். பிள்ளைகளை எப்படி பார்த்துக்கணும், அவங்ககிட்ட எப்படி பேசணுன்றதை வளர்த்துக்கோங்க. மற்றபடி வேணாம்னா மீனராசிக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். ரோஜா டிவி நேயர்களே, 12 ராசிகளுக்கும் நம்முடைய அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் அவர்கள் தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்கான பலன்களையும் பரிகாரங்களையும் விளக்கமாகவும் தெளிவாகவும் சொன்னார்கள். அதை எல்லாம் நீங்கள் கேட்டு மகிழ்ந்தீர்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே. நன்றி, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் ரோஜா டிவி நேயர்களுக்கும். கொரோனா கோர்ஸில் இன்னும் நிறைய இருக்காது சொல்லுவார். வணக்கம். ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை உடனுக்குடன் அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.